ஓகே சார். சார் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான வெற்றிமாறன் சாரால் அது ஒரு படத்தை அப்படி எடுத்து வெற்றி பெற்ற முடியுது. ஆனால் இப்படி வர்ற புது இயக்குனர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மணிவண்ணன் சார்கிட்ட போயிடுறாங்க. அவர் இப்படி தான் யோசிப்பார், டக்குன்னு சீன் போயிட்டே இருக்கும்போது யோசிப்பாருன்றாங்களே சார். இந்த ஒப்பீடு இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சரியானதா? இல்லைங்க, எல்லாருமே வந்து அவர் அப்படி இருக்காரு இவர் இப்படி இருக்காருங்கிறாங்க. அவரை மாதிரி வெற்றி கொடுத்தவங்க இங்கே யார் இருக்கா? மணிவண்ணன் மாதிரி அது ஒரே டைப்பாக படமே பண்ண மாட்டார். ஒரு அரசியல் படம் பண்ணுவார், ஒரு குடும்ப படம் பண்ணுவார், ஒரு காமெடி படம் பண்ணுவார், ஒரு லவ் படம் பண்ணுவார். வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு படமும். அதுமாரி இங்கே யார் பண்ணுறா? அப்படிலாம் கிடையாது. இல்லை அதே மாதிரி சிலர் தான் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்து யோசித்து எடுப்பாங்க, அந்த பவுண்டட் இல்லாமல். ஆனால் அது தப்பு. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து செலவு சும்மாவே பயங்கரமாக ஏறிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் வந்து ஒரு 30 பேர் இருந்தால் ஒரு ஷூட்டிங் அமைதியாக எடுத்துருவாங்க. இன்றைக்கெல்லாம் 100 பேர் 120 பேர் இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறதே முடியாது. அப்படி வந்து சில அமைப்புகள் கொடுக்குற நெருக்கடி. இவ்வளோ பேரை நீங்கள் வச்சே ஆகணும்னு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. கார்பரேட் சிஸ்டம் மாதிரி சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சின்ன படம் எனக்கு போதுங்க 30 பேர் போதுங்கன்னா கேட்க மாட்டாங்க. 100 பேரை வச்சு தான் நீ எடுக்கணும்னு வந்து இறங்கிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செலவை குறைப்பீங்க? அப்போ கரெக்டாக இந்த இதுதான் ஸ்கிரிப்டுன்னு இருந்ததுன்னா செலவு குறையும், ஷூட்டிங் நாட்கள் குறையும். அதெல்லாம் இங்கே யார் யோசிக்கிறப்போ?